பேர் பிரவீன். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட மார்க் வந்து 586. அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க? அப்பா இல்லை, தவறிட்டாரு 5 வயசு இருக்கும்போதே. அம்மா மட்டும்தான் கார்மெண்ட்ஸ் போய் என்னை படிக்க வச்சாங்க. கலப்ப திருமணத்தினால என்னை வந்து ரொம்ப ஒரு சீப்பா இது பண்ணாங்க. அந்த பேர் வந்து உங்க அப்பா பேர் வந்து நீ நல்லா எடுக்கணும், படிச்சு நீ வாழ்க்கை லைஃப்ல வந்து ரொம்ப முன்னேறணும். நான் படுற கஷ்டத்தையும் அந்த வழியும் பார்த்து அவன் ரொம்ப நல்லா படிப்பான் சார். 10th ஃபர்ஸ்ட் மார்க் 478, 11வது 560, இப்போ 586 மார்க். அந்த மார்க் நான் அவங்ககிட்ட கேட்டு பின்னாடி போதுமாமா மார்க் அப்படின்னு கேட்டான் சார். கேட்டீங்க சார் தனியா கஷ்டப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார். பரிசு பிள்ளைக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க? எனக்கு ரிசல்ட் வந்தப்பா அவனுக்குன்னா பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் சார். சரி செய்யலான்னு வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க ஒரு சின்ன சின்ன பசங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயில 3 பேர் இறந்துட்டாங்க, டெத் ஆயிடுச்சு. அது கேட்டதுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஊர்ல அது ஒரு சம்பவம், சரி அது வருத்தம் தான். ஆனா உங்க வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷமா நிகழ்ச்சி நடந்திருக்கப்ப அந்த இழப்பு ஏன் உங்களை அவ்வளவு தூரம் காயப்படுத்திருச்சு? இதையே நீங்க கொண்டாடாம விட்டுட்டீங்க. இது நல்ல விஷயம் வந்து எப்ப நல்லா கொண்டாடலாம் இது. ஆனா அது சோக இது நடந்ததுனால எனக்கு மனசு ரொம்ப கேட்கல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்களும் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவன் 10th படிக்கிற பையன், அவன் மார்க் ரிசல்ட், அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா தமிழ்நாடு ஏன் வளருது அப்படிங்கிறப்ப இப்போ கவர்மெண்ட் பாலிசி, எக்கானமி, நம்முடைய தனி மனித பொருளாதாரம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்கு தமிழர்களின் குணம். ஆக்சுவலா இந்த குணம் தான் தமிழர்களை வளர்க்குது அப்படின்னு நினைக்கிறேன்.